பிரைஸ் லார்ட் டிபிஎம் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்து ஒரு மாதம் ஆயிடுச்சுல. போன மாதம் தெய்வம் உங்களோட பேசியிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜூலை மாதத்தில் கூட தெய்வம் உங்களுக்காக வெளிப்படுத்துகிற வார்த்தை நெருக்கம், உங்கள் நெருக்கம் நீங்குவதாக. எது நெருக்கம் உங்க வாழ்க்கையில, எது உங்க வாழ்க்கையை நெருக்கி கொண்டு இருக்கு, எந்த விஷயம் உங்களை எழும்ப முடியாதபடி, உங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் போக முடியாதபடி நெருக்கி கொண்டு இருக்கு, அந்த விஷயத்தை பார்த்துதான் தெய்வம் சொல்றாரு உங்களோட நெருக்கம் நீங்குவதாக. ஒரு வசனத்தோட நம்ம படிப்போம். சங்கீதம் 118:5 தாவீது சொல்றாரு, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், விசாலத்தில் வைத்தார். நான் நினைக்கிறேன், யாரோ நெருக்கத்திலிருந்து கூப்பிடுறீங்களோ தேவன் உங்களை அந்த நெருக்கத்துல விட மாட்டார், விசாலத்துல வைப்பாரு. எந்த நேரத்துல தாவீது சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை. எந்த அளவுக்கு நெருக்கம்னு பாத்தீங்கன்னா, சொந்த குடும்பமே நெருக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, ராஜாக்குரிய ராஜரீக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, ஆனால் அரண்மனைக்கு போக முடியல. அவர் அரியாசனுக்கு தெய்வம் வச்சு அந்த அரியாசனத்தை அவரால் அடைய முடியல. யாரை எதிர்த்து நின்று இருந்தா? அவருக்கு மேல இருக்க சவுல் எதிர்த்து நின்று கொண்டிருந்தாரு. சவுல், நீ என்கிட்ட வரக்கூடாது, நீ இந்த அரியாசனத்தை எடுக்கக்கூடாது, நீ இந்த அரியாசனத்துல அமரக்கூடாது. தேவன் வைத்த தரிசனத்தை அடையக்கூடாதபடி தடுக்கிற நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு. நீங்க வாழ்க்கையில முன்னேறணும், நீங்க போய் ஒரு சென்று அடையணும். நீங்க எந்த ஸ்தானத்துல தேவன் வைக்க ஆசைப்படுகிறாரோ அந்த ஸ்தானத்துல நீங்க இருக்கணும்னு தேவன் ஆசைப்படுறாரு. தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை முன்னாடியே வச்சுட்டாரு. ஆனா அந்த தரிசனத்துக்கு நீங்க போய் சேர முடியாதபடி சில மனிதர்கள் உங்களை தடுத்து கொண்டு இருக்கலாம், சில மனிதர்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். அந்த நெருக்கிற மனிதர்களை தேவன் சொல்றாரு. அப்பதான் தாவீது என்ன பண்ணார்? போய் சண்டை போடல. அதாவது சவுல் தாவீது கூட சண்டை போட்டாரு, ஆனா தாவீது ஒரு நாளும் சவுல் கூட சண்டை போடல. சண்டை போடாம தாவீது என்ன பண்றாரு? நேரா போய் தேவனை பார்த்து கேட்கிறாரு. தேவன் கிட்ட போய் அவரோட கூக்குரல் எங்க இருக்கு? தேவன் கிட்ட இருக்கு. மனுஷனை தேடி இல்ல, ஒரு மனுஷனை பார்த்து இல்ல. நீங்க பிரச்சனை வரும்போது யாரை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க? ஏதோ ஒரு மனிதனை தேடிக்கொண்டு இருக்கிறீங்களா, இல்ல தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறீங்களா? பிரச்சனை வருது, ஆண்டவரே நம்ம ரொம்ப நெருக்கிறாங்க, ஒரு பொருளாதார நெருக்கடினால நான் ரொம்ப நெருக்கப்படுறேன், இல்ல யாரோ ஒரு மனிதனால, யாரோ ஒரு பிரச்சனைகளால, மன கஷ்டத்தினால, சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தையினால நான் ரொம்ப நெருக்கப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன், கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, அவர் உங்களை பார்த்திருக்காரு, உங்க வாழ்க்கையை அவர் பார்த்திருக்காரு, உங்களோட அலுவலர் அவர் கேட்டிருக்காரு. நீங்க அநேக நேரங்களில் ஜபித்துக் கொண்டிருக்க உங்களுடைய ஜபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு. அந்த தேவன் உங்களுக்கு சொல்றாரு, இன்னைக்கு உங்களோட நெருக்கம் நீங்க போகுது. இந்த மாதத்துல அடுத்த 30 நாள்ல உங்க வாழ்க்கையில எந்த நெருக்கம் இத்தனை வருடங்களா உங்களை பிடித்து கொண்டு இருந்ததோ, எந்த நெருக்கம் நீங்க வளர முடியாதபடி உங்களை அடைத்து வைத்திருந்ததோ, அந்த நெருக்கம் இந்த மாசத்துல உங்களை விட்டு நீங்குது. தேவன் அவர் சொல்றாரு, நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்துல நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும். உங்களுக்கு தெரியுமா, அநேக கஷ்டங்கள் எதனால வருது? சில கஷ்டங்கள் வருகிறது காரணமே நீங்க தேவன் கிட்ட போயிடக்கூடாதுன்னு தான். சில கஷ்டங்கள் வந்தா நீ கஷ்டத்தை நோக்கி தான் பார்த்து கொண்டிருப்ப, கஷ்டத்தை பார்த்து தான் யோசித்து கொண்டிருப்ப. நீ தேவனை பார்க்க கூடாதுன்றதுக்காக நீங்க தேவனை பார்ப்பீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன், அந்த நெருக்கத்துல இருந்து தேவன் உங்களை எடுத்துட்டு வந்து கேட்கிறவர் மட்டும் இல்ல, அந்த பிரச்சனையை வெறும் கேட்டுக்கொண்டு மனுஷர்களை போல உங்க பிரச்சனையை கேட்டுட்டு எதுவும் சொல்லாம போகிற மனிதர்கள் போல இல்ல. தேவன் கேட்டார்னா அவர் அதை அப்படியே மாற்றுகிறவராய். நெருக்கத்துல இருந்த தேவன் கொண்டு வந்து விசாலத்தில் வைத்தார். நீங்க அந்த விசாலத்துல வைக்கணும்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணணும். தேவன் அதுல தாவீது என்ன பண்ணானா, தேவன் கிட்ட போய் ஜெபித்தாரு, தேவன் கிட்ட போய் கேட்டாரு. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கம் இருக்கும்போது நெருக்கத்தை பார்க்காதீங்க, அந்த நெருக்கத்தை தந்த மனிதர்களை பார்க்காதீங்க. இந்த நெருக்கத்துல இருந்து நான் வெளியே வரணும், ப்ராப்ளத்தை பார்க்காதீங்க, ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். தாவீதோட நல்ல எண்ணம் என்னன்னா, தாவீதை தேவன் சொல்லிப்பாரு, இருதயத்திற்கு ஏற்றவன். என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் முதல்ல பாக்குறது என்ன, அவன் முதல்ல கூப்பிடுறது என்ன? நீங்க என்ன பண்ணா தேவனை நோக்கி கூப்பிடுறவங்களா இருக்கணும். நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுறீங்களோ அப்போ உங்க பிரச்சனை, உங்க நெருக்கம் அது விசாலமா மாறும். இந்த மாதத்துல கூட தேவன் உங்களுடைய நெருக்கங்களை விசாலமாய் மாற்றுவாராக. இந்த மாதம் நெருக்கங்கள் விசாலமாய் மாறுகிற மாதம். என்னோட சேர்ந்து தேவனை கூப்பிடுவீங்களா? என்னோட சேர்ந்து இன்றைக்கு கூட ஒரு வார்த்தை நீங்க தேவனை கூடாம இருந்தேன், இத்தனை நாள் நான் மனிதர்கள் நோக்கி பார்த்துட்டேன், இத்தனை நாள் நான் மனிதர்களை தேடிட்டு சொல்லுவீங்களா? இன்னைக்கு தேவனை நோக்கி பார்ப்பீங்களா? சேர்ந்து ஜெபிப்போமா, தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தேவனை நோக்கி பார்க்கிறோமாப்பா. ஏசப்பா, இப்பொழுது கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய மகளை கரத்தில் தருகிறோம் ஆண்டவர்களே. ஏசப்பா, எந்த சூழ்நிலையை பார்த்து ஜெபிக்கிறாங்க, எந்த நெருக்கத்தை நினைச்சு அழுது கொண்டு இருக்கிறாங்க, நான் அறிவதில்லை, நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு கூட அவங்க ஜெபத்தை நீர் கேட்பீராக. உம்மை நோக்கி உயர்த்தப்பட்ட கரங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. இயேசுவே, பரலோகத்தை பார்த்த கரங்கள் என் தேவனாய கர்த்தர் நீர் பிடிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நெருக்கம் நீங்குவதாக, நெருக்கம் நீங்குவதாக இயேசுவின் நாமத்துல.
நாங்கள் சிறுக நீர் மாத்திரம் பெருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.